எந்த இதுவாக இருந்தாலும் முதல்ல அவராக முடிவு எடுப்பார். அவரே அப்படியே முடிவு எடுப்பார், பண்ணலாமா வேண்டாம். இப்போ நான் சொன்ன முரட்டு காலையில் வந்து ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டாக அந்த ஜெய்சங்கர் கேரக்டர் வந்து இவரை பண்ண சொல்லி ஏவிஎம்லேருந்து வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது இவருக்கு உடனே என்ன வருதுன்னா, ஏன்னா ரஜினி சாரை பார்த்து தான் இவர் சினிமாவுக்கே வந்தார். மதுரையிலேருந்து வந்தது இவர் ரஜினி சாரை பார்த்து தான் வந்தார். ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துக்கே இவர் தலைவராக இருந்திருக்கார் மதுரையில் ஒரு சின்ன வயசுலலாம். இப்போ அப்படிப்பட்டவருக்கு அவரோடய நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னும் போது எல்லாருக்கும் என்ன வரும், ஆஹா பண்ணிடலாமே அப்படின்னு தானே தோணும். அந்த மாதிரி இவருக்கு கொஞ்சம் உடனே தோணுச்சு பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் தான் ராவுத்தர்கிட்ட வந்து இது இல்லை வேண்டாம், வில்லனா ஒன்ஸ் போயிட்டின்னா அப்படியே தான் சினிமா நம்மளை வந்து பழக்கப்படுத்திடும், அப்படியே தான் அடுத்து இன்னொருத்தருக்கு வில்லனாக வரும். அதனால் வேண்டவே வேண்டாம், நம்ம ஒன்று ஹீரோவாக நடி, இல்லையா பேசாமல் இருப்போம் அப்படின்னு அந்த ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்தது வந்து ராவுத்தர் தான். அதே மாதிரி எல்லா விஷயமும் இவர் முடிவெடுத்தால் கூட ராவுத்தர்கிட்ட கேட்பார், இது சரியா அப்படின்வார். இல்லைடா இது தவறு, இது இப்படி போனால் தவறா, அவர் நல்லா யோசனை பண்ணி சொல்லுவார். சொன்ன உடனே இவரை கேட்டுருவார், அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா.